ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜமிக்கி ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம ஜரி த்ரெட் வச்சு ஜமிக்கி ஒர்க்கு பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இந்த டைப் 2ல் நம்ம ஸ்விங் த்ரெட்டு வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜமிக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிச் போட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இந்த ஜமிக்கியை ஒரு ஜமிக்கி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோடைய அடியில் இன்னொரு ஜமிக்கியை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக எந்த ஒரு செயின் ஸ்டிச்சும் போட போகிறதில்ல. நீங்களே பாருங்கள். இப்போ நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். அந்த ஜமிக்கியை அடிப்பாகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். இன்னொரு ஜமிக்கியும் கொண்டு அடியில் வச்சுட்டு அந்த ஹோல்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம இதை பண்ணுறோம். இதுவுமே உங்களுக்கு அவுட்லைனுக்கான கிளாஸ் கிடையாது. இதுவும் ஒரு பிக்சர் எடுத்தோம்னா அதில் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸில் எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸ் தான். சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே போட்டுட்டு அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக எப்பவும் போல் ஒரு எண்டு நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா? பேசிக் டு அட்வான்ஸ்னு 80 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ அது 80 ஸ்டிச்சஸுமே நீங்கள் முடித்ததுக்கப்புறம் 2 ப்ளவுஸ் போட்டு காட்டுவீங்க. ஓகேவா? பேசிக்கில் ஒரு ப்ளவுஸ், அட்வான்ஸில் ஒரு ப்ளவுஸ்னு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த பேசிக் டு அட்வான்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் அப்படியே வைக்காமல் ஆல்பம் நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜமிக்கியை கீழே வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஸோ ஒரு ஜமிக்கியை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே அந்த ஜமிக்கியை வச்சு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ நல்லா பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே நல்லா புரியும். ஸோ அந்த ஜமிக்கியை நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸஸாக எந்த ஒரு செயின் ஸ்டிச்சுமே நான் கொடுக்கல. சரிங்களா? நம்ம அந்த ஃபஸ்ட்டில் கீழே வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டாவதுல நம்ம மேலே வச்சு எப்படி ஜமிக்கி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஓகேவா? இதில் உங்களுக்கு நான் 2 விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்ததும் இன்னொரு டைப் நான் சொல்லி கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓன் டிசைன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் கிளாஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் வேணும்னா நீங்கள் எந்த ஏரியா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது ஒரு சுகர் பீடும் ஒரு ஜமிக்கியும் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஜமிக்கி. அந்த சுகர் பீடு மேலே நம்ம போடக்கூடிய அந்த ஜமிக்கி டச் பண்ணுற மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேவா? ஒரு மாதிரி எம்போஸ்டாக தூக்கிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இதுவும் நீங்கள் ஃபில்லிங்கில் தான் பண்ணுவீங்க. ஓகேவா? இது 3த்தையுமே கான்செப்டாக வச்சு நீங்கள் ஒரு இமேஜில் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக நீங்கள் போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள்
இந்த ஒர்க்கை வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரியும். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ மட்டும் பார்த்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்து கற்றுக்கோங்க. ஆனால் வந்து ஒரு கரெக்ஷன்னு இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதனால தான் கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் கிளாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஷேப்லலாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் தெரியும். நான் வந்து லைன்லேயே சொல்லித்தரேன். ஒரு டிசைனை சூஸ் பண்ணி அந்த டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நான் ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜில் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் அது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நான் போட்டு காட்டுறேன் இல்லையா? இதுலேயும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் 3த்துலேயுமே நீங்கள் வந்து ஃபில்லிங் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஏன்னா லைனில் பண்ண உடனே நம்ம டிசைனில் பண்ணினோம்னா நமக்கு சரியாக வராது. அதனால் இந்த டிசைனில் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓன் டிசைன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணுறீங்க, கீழே இருக்கக்கூடிய அந்த லீஃப்லேயும் நீங்கள் பண்ணுறீங்க. நான் வந்து ஒரு டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய ஷேப்பில் வந்து நம்ம ஒரு சுகர் பீட், ஒரு ஜமிக்கி ஸ்டிச் அதை வந்து நம்ம ஃப்ளாட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப்பு ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். இதே கான்செப்டில் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே கொண்டு போகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவுட்லைனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுத்ததுமே உள்ளே ஒர்க் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் அந்த அவுட்லைன் ஃபுல்லாக ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நான் இந்த மேலே இருக்கக்கூடிய ஒர்க்கு அந்த சைடில் இருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன். நடுவில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இருந்துச்சு இல்லையா? அதில் வந்து நான் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், நான் வந்து ஸ்விங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஜமிக்கி வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சோம் இல்லையா? கீழே அந்த ஷேப்பில் தான் நான் வந்து இந்த ஃபில்லிங் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து 2 விதமாகவும் பண்ணலாம். அந்த பக்கம் வந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ஜமிக்கி ஒர்க்கு மாதிரியும், இந்த சைடு மேலே இருக்கக்கூடிய ஜமிக்கி ஒர்க்கு மாதிரியும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கூட பண்ணலாம். சரிங்களா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு இமேஜை எடுத்தால் அதில் இந்த 3மே வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால் 2மே பண்ணலாம். ஃபுல் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே போட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதே கான்செப்டில் தான் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இதோடைய ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ ஆல்.